Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நியமனம் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 54 இளநிலை உதவியாளர்கள் பணி ஒரே நாளில் நிரப்பப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அதிமுக ஆட்சி காலத்தில். அப்போ கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட 54 இளநிலை உதவியாளர் பணி நியமனங்களை சட்டவிரோதம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது ஏற்புடையதுதான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறாங்க. இந்த வழக்கோட பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி 2021 அதிமுக ஆட்சி காலம் முடிய போகிற டயத்தில் கோவை மாநகராட்சிக்கு 54 இளநிலை உதவியாளர்கள் பணியிடங்களை ஒரே நாளில் விளம்பரப்படுத்தி அந்த நாள்லேயே இன்டர்வியூ வச்சு ஆட்களை சேர்த்துட்டாங்க. இதில் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன அப்படின்னு புகார் வந்தது. அது தொடர்பாக ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் மனுதாரருக்கு எந்த விதமான மூகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்க. அதற்கு எதிராக 2 பெஞ்ச் ஜட்ஜுக்கு மனுதாரர் போகிறாங்க. அப்போ அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு 2026, அதாவது இந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுல முறைகேடுகள் நடந்திருக்கிறது, சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி பணி நியமனங்களை ரத்து செய்து ஆர்டர் போடுறாங்க. இதற்கு எதிராக இந்த பணியை இழந்தாங்க இல்லையா, அவங்க சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாங்க. அப்ப அந்த மனு நீதிபதி விஸ்வநாதன் தலைமையிலான அமர்வுல விசாரிக்கப்படுது. மனுவை ஆராய்ந்து பார்த்ததுல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது அந்த 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த உத்தரவு சரிதான். இந்த 54 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுல சட்டவிரோதம் இருக்கிறது, விதிகளை மீறி இருப்பதை கண்டுபிடிக்க முடியுது, அதனால இந்த பணி நியமனங்கள் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.